முருகனுக்கு ரோஹரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாं விஷ்ணுவே நமோவினம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் ஸகனாவவது ஸகனோ புனக்து ஸக வீர்யம் கர்வாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோக தத்துவ உபனிஷத்தில் 9வது மந்திரம் பார்க்கலாம். இதில் யோகம் கடவுள் கைவல்ய முக்தி அதை பற்றி நேற்று பேசினது. இன்றைக்கி பரமாத்ம பதம் நித்தியம் தத் கதம் ஜீவதாம் கதம். பரமாத்ம பதம் நித்தியம். பரமாத்ம பதம்ங்கிறது எப்போதும் அழியாத ஒரு பொருள். அது பரமாத்ம பதம்ங்கிறது அமிர்த பிந்து. நம்மளுடைய வேதாந்த பாஷையில் ஒரு பாயிண்டில் சிவபோகம் நடைபெறுகிறது அல்லது சமாதி நடைபெறுகிறது. சமாதியே பரமபதம். பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு பரமபதம்னு சொன்னால் தான் புரியும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதை கேட்டு பக்தியில் பரமபதம்னு சொன்னால் விஷ்ணுனுடைய திருவடி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேதாந்தத்தில் பரமாத்ம பதம்ங்கிறது அமிர்த பிந்து ஸ்தானம். ஒரு புள்ளியில் அமிர்தம் இருக்கிறது, அதுவே பரம்பொருள், அதுவே நீ. அந்த நிலையை அடைவதற்கு சித்தாகிய நீ சத்தை நோக்கி பயணிக்கணும். சித்து போட்டிருக்க சட்டை தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த 4 தத்துவத்தோடு பிராணன் ஒன்று 5 சட்டை சித்துக்கு. இந்த பிராணன் ஜாகிரதத்துலேயும் இருக்குது, ஸ்வப்னத்துலேயும் இருக்குது, சுஷுப்திலையும் இருக்குது, துரியத்துலேயும் இருக்குது. துரியத்தில் ஒடுங்கி இருக்குது. இந்த சமாதி 4வது நிலை போகும்போது சமாதி சவிகல்ப சமாதி. குரு சொன்ன வழிபடி போகலைன்னா இடையில ஜடசமாதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி லயம் ஆகிடுறது, தூங்கிடுறது, தன்னை மறந்துடுறது. அதையும் கடந்து ஜடசமாதி கடந்து நிர்விகல்ப சமாதி அல்லது நிர்விச்சார சமாதி இல்லைன்னா அசம்பிரக்ஞா. பிரக்ஞானா நம்ம தியானம் பண்ணுறோங்கிறது தெரியும். அசம்பிரக்ஞானா தியானம் பண்ணுறது தெரியாது, நம்ம எங்கே இருக்கோம்னே தெரியாது, ஆனந்த நிலையில் இருக்கிறது. சித்து சத்தோடு சேர்ந்து சிவபோகமாகி ஆனந்தம் பிறந்து ஆனந்த அனுபூதியாக ஆனந்த ஸ்வரூபமாக நிற்கிறது நிர்விகல்பம். தத் கதம் ஜீவத்தம் கதம். அது எப்படி ஜீவன் அடைகிறது? அப்பேற்பட்ட ஒரு உன்னத நிலை, அதுக்கு மேலே நிலை எதுவும் கிடையாது. அதனால தான் அதை பரமபதம்னு சொல்கிறாங்க. பதம்னா இங்கே கால் கிடையாது, திருவடி கிடையாது. பதம்ங்கிறது ஒரு ஸ்தானம், பதவி, இடம், இதெல்லாம் குறிக்குது. அங்கே இந்த ஜீவன், உபாதிகளோடு இருக்கக்கூடிய ஜீவன் கதம் ஜீவிதாம் கதம். அங்கே எப்படி போகும்? சர்வபாவ பதாதீதம். சர்வபாவ பதாதீதம். எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வையெல்லாம் கடந்து
ஞான ரூபமாக, சைத்தன்யமாக, சித்தஸ்வரூபமாக உபாதிகளையெல்லாம் கடந்து. இப்போ 1000 கோடி மக்கள் இருக்காங்க. உலக மக்கள் தொகைன்னா மக்கள் தொகை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஜீவராசிகள்லாம் இருக்குது. ஜீவராசிகள் கூட தபஸ் பண்ணி அன்றைக்கி பார்க்குறோம், ஒரு பூனை ஒரு சிவலிங்கத்தை சுற்றி சுற்றி வருது. ஒரு ஆடியோ பார்த்தீங்கல்ல, வீடியோ பார்த்தீங்கல்ல, அவங்க வீட்டில் ஏதோ கொண்டாந்து பூவை ஏதோ வைக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அவர் திரும்ப சுற்றி சுற்றி வருது. என்ன காரணம்? யார் சொல்லி கொடுத்தா? அதுதான் பல ஜென்மாவனுடைய தொடர்புங்கிறது. அதனால் சர்வ பாவ பதாதீத்தம், எல்லா பாவத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளாக இருக்கக்கூடியது ஜீவராசிகள். அந்த ஜீவராசிகள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற 4 நிலை பிராணனையும் கடந்து சைத்தன்ய ஸ்வரூபமாக, சித்து ஸ்வரூபமாக. அந்த சித்து ஸ்வரூபந்தான் உணர்வு, சித்து ஸ்வரூபந்தான் அறிவு, சித்து ஸ்வரூபந்தான் உயிர் சித்து ஸ்வரூபந்தான் சைத்தன்யம். ஞானம்னு பேர் அது. அதாவது ஞான ரூபம், நிரஞ்சனம், குற்றமற்ற அந்த பொருள் நிலை அடையும் போது அந்த பொருளானது பிரம்மத்தை அடைகிறது, அந்த பரமபதத்தை அடைகிறது. சர்வபாவ பதாதீத்தம், எல்லா பாவங்களும் எல்லா நிலைகளையும் கடந்து அப்பால ஞான ரூபமாக இருக்குது, நிரஞ்சனமாக இருக்குது, குற்றமற்று இருக்கிறது, சித்தாக இருக்குது. அந்த நிலை தான் அது பரம்பொருளானது ஏற்கும் நிலை. இல்லைன்னா அது சுத்தமாக இருந்து இது அழுக்காக இருந்தால் அது சேர்க்கறதில்ல. இது அழுக்குங்கிறது உபாதிகளோட சேர்ந்தா அழுக்கு. உபாதிகள் தான் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு. உங்களுக்கு தெரியும் மனதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, காரண உடம்புல என்னென்னலாம் இருக்குது, சூக்ஷ்ம உடம்புல என்னென்னலாம் இருக்குது, ஸ்தூல உடம்புல என்னென்னலாம் இருக்குன்னா 3லுமே உபாதி இருக்குது, 3லுமே அழுக்கு இருக்குது, 3லுமே அசுத்தம் இருக்குது. அதனால் அதை கடக்கணும். அதான் பதாதீத்தம்னு பேர். வாரிவத் ஸ்புரிதம் தஸ்மின் தத்ர அஹங்கிருதி ஸ்திதः பஞ்சாத்மகம் பூதபிண்டம் தாத்துபத்தம் குணாத்மகம். இந்த ஜீவனை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த பேக்கேஜு, எஸ்பெஷலி சித்தங்கிற அந்த பேக்கேஜு தான் பிறக்குது இறக்குது. அந்த பேக்கேஜு சொல்லப்போனால் சத்து நிலை அப்படின்னு சொன்னால், சித்து அலைன்னு சொன்னால், சித்தம் சொல்கிறது சிதாபாசமாக இருக்கும், நுரைங்கிறதா இருக்கும். அது கீழே வருது வாரிவத்து. வாரினா நீர், நீர் ஸ்ரீவாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? குளம்னு அர்த்தம். நீரில் வாரிவத்து ஸ்பிரித்தம், ஒரு குளத்தில் உற்பத்தி ஆகிற ஒரு குமிழி போல, தஸ்மின் அங்கு, தத்ர அகங்கிருதி அங்கு ஒரு துடிப்பு, ஒரு ஸ்மரணம் ஏற்படுகிறது. அந்த துடிப்புக்கு பஞ்சாத்மகம், பஞ்சபூதம் உடம்பு தருகிறது, பூதி பிண்டம், பிண்டத்தை தருகிறது. அந்த பிண்டத்தில் தாத்துபத்தம் 7 தாதுக்கள் கட்டப்பட்டிருக்கு. குணாத்மகம் 3 குணங்கள் சேர்க்கப்படுகிறது. சுகதுக்கம், சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது. சமாயுக்தம் சேர்ந்திருக்கிறது. ஜீவபாவனையா, இந்த பரம்பொருளானது சத்தானது தன்னுடைய சங்கல்பத்தினால அகம் பகுஷ்யாம் பிரஜாயாம் ஏத்தி ஏதோ ஒன்று வரும், நான் பலவாக ஆவேனாக, சாந்தோக்கிய உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த பரம்பொருளானது சித்துங்கிற ரூபத்தில், உயிருங்கிற உருவத்தில் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் நுழையுது. 7வது மாதத்தில் அந்த சைத்தன்யம் உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க.
கர்ப்போபனிஷத்து படி 7வது மாதத்தில் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே, சீமந்தம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறாங்க. காரணம் உயிர் உள்ளே வரக்கூடிய தருணம். அது 3 நிலைகளில் அது ஆசீர்வதிக்கப்படுது. ஒன்று, விந்து ரூபத்தில் வந்து துடிப்பு ஆரம்பிக்குது, அதான் ஸ்வரணம். அதை தான் இங்கே சொல்லுது. வாரிவத்து ஸ்பிரித்தம், நீர்க்குமிழியில் ஒரு துடிப்பு ஏற்பட்டது போல் அகங்கிருதி, இந்த அகங்காரம் தான் பிறக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்லாம் நானும் ஒன்று தான். சூக்ஷ்ம உடம்பு தான் பிறக்குது. இந்த துடிப்பு அதோட சேர்றதுனால அதோட பஞ்சபூதங்கள் சேர்ந்து 7 தாதுக்கள் சேர்ந்து 3 குணங்களோடு சேர்ந்து சுகதுக்கத்தை அந்த சைத்தன்யம் தான் அனுபவிக்குது. சத்துக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, அது நான் போக்தா நான் கர்த்தா. சத்து சித்தானது கர்த்தா போக்தா பண்ணுது. இந்த சித்தானது இந்த புலன்கள் மூலமாக ஸ்தூல உடம்பை தொடர்பு கொண்டு ஸ்தூல உடம்பில் இருக்கக்கூடிய பொறிகள், கண்ணு, காது, வாயு, மூக்கு, கை, கால், ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கிற 10 இந்திரியங்களையும் தொடர்பு கொண்டு அந்த 10 இந்திரியங்களை இந்த உலகத்தை தொடர்பு கொண்டு இந்த உலகத்தை போகிக்கிறது. அதில் சுகம் ஏற்படுது, துக்கம் ஏற்படுது, கட்டுப்பாடு ஏற்படுது. எல்லாம் சித்துக்கு தான். சித்தை வந்து பிம்பம்னு சொல்லுவாங்க, சித்தத்தை மனம்னு சித்தை வந்து மனம்னு சொல்லுவாங்க, பிம்பம்னு சொல்லுவாங்க, புத்தின்னு சொல்லுவாங்க, மாயைன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. 1 0. இந்த சித்துக்கு மதிப்பு 0. 1க்கு மதிப்பு, சத்துக்கு மதிப்பு 1, சித்துக்கு மதிப்பு 0. ஏன்னா சித்தை விட வேறானது அல்ல சத்து, சத்தை விட வேறானது அல்ல சித்து. சத்து சங்கல்பம் பண்ணால் அதுக்குள்ளேருந்து தான் வெளிப்படுது. அதுக்குள்ளேருந்து மனம் வந்தாலும் சரி, உங்கள்லேருந்து ஒரு பிம்பமான ஒரு நிழல் வந்தால் கூட சரி, அது உங்களை சார்ந்தது தான். நிழலுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டால், நிழலை பிடிக்க முடியாது. நிழல் வந்து நீங்கள் தோற்றுவிக்கல, ஆனாலும் அது உங்களை சார்ந்தது தானே. அதனால் அது நுரைங்கிற தத்துவத்தில் வருது. நிலை, அலை, நுரைங்கிற மாதிரி சத்து, சித்து, சிதாபாசம் 3 ஒன்று தானே. நிலை, அலை, நுரை மாதிரி சத்து, சித்து, சிதாபாசம். உங்கள் நிழலும் அது ஜடமாக இருக்கட்டும், அசையும் பொருளாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த நீரில் ஏற்படுற நீர்க்குமிழி போல் அகங்காரத்தோடு சேர்ந்து பஞ்சீகரணமாகி பிண்டம் எடுத்து 7 தாதுக்களால் தாதுபத்தமாகி குணாத்மகம் 3 குணங்களால் சுகதுக்கங்களை சேர்ந்து ஜீவபாவ். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாம் ஜீவன் தானே சொல்கிறோம், நம்ம மனுஷன் தானே சொல்கிறோம். நம்ம மனுஷன் சொல்லுவோம், ஆடு மாடு இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஆடாக இருக்கிறது ஆடாக இருக்கும், மாடாக இருக்கிறது மாடாக இருக்கும் சொல்லுதில்ல. நம்ம ஆடுன்னு நினைக்குதா இல்லையா? அது மாடுன்னு நினைக்குதா இல்லையா? மாடுன்னு நினைக்குதுன்னா என்ன? அதுக்கு அது நினைக்குது. எப்படி நினைக்குதுன்னா, நீங்கள் புல் வைங்க, சாப்பாடு வைங்க, ஃபிஷ் வைங்க, அது கரெக்டாக புல் தான் சாப்பிடும். அப்போ அதுக்கு என்ன தெரியுது? நம்ம மாடு, நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஒரு பைனாப்பிள் சாப்பிட, ஒரு ரோஸ் மில்க் சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம புல் சாப்பிட்லாம். அப்படி தானே பிளான் பண்ணுது. இப்போ நாய் இருக்குது, நாய்க்கு 2-3 ஐட்டம் வச்சு ஒரு நான்வெஜ் வைங்க, 3 முதல்ல எதை எடுக்கும்? அது புரியுதில்ல? அப்போ அதுக்கு தெரியுதில்ல அது யாருன்னு. நான் சூக்ஷ்ம உடம்பு இருக்க, அதுதான் எல்லாருக்கும் மாறுது. அது எதில்? அறிவு நிலைகளில் அது மாறுது. சூழ உடம்பும் மாறுது. சூக்ஷ்ம உடம்பு தானே அதனுடைய வெளிப்பாடு தானே. காரண உடம்பு தான் மாறாது. காரண உடம்பில் உயிர்னு ஒன்று இருக்குது, அந்த இருட்டு இருக்குது. அந்த இருட்டு தான் அவ்வியக்தம், மாயைன்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம். அந்த அவ்வியக்தத்துலேருந்து தான் சூக்ஷ்ம உடம்பு பிறக்குது. அந்த சூக்ஷ்ம உடம்புலேருந்து தான் ஸ்தூல உடம்பு பிறக்குது. நேற்று சொன்னானே, பிரம்மா எங்கேருந்து வந்தார்னு தெரியும், பெருமாள் எங்கேருந்து வந்தார்னு யாருக்கும் தெரிய மாட்டேது. ஆகாசம் வந்த மாயையிலேருந்து ஆகாசம் வந்துச்சு, ஆகாசத்துலேருந்து காற்று வந்துச்சு, காற்றுலேருந்து அக்னி வந்துச்சு, நீர் வந்துச்சு, நிலம் வந்துச்சுன்னு வருஷலாக சொல்கிறீங்க. அதே தான்
துரியனாக இருக்கக்கூடியவன் ஈசனாக மாறுறான், ஈசனாக இருக்கிறவன் தான் பிரம்மனாக மாறுறான், பிரம்மமாக இருக்கிறது தான் ஈசனாக இருக்கிறது தான் விஷ்ணுவாக மாறுறாரு ஹிரண்ய கர்ப்பனா, விஷ்ணுவாக இருக்கிறது தான் பிரம்மாவாக மாறுறாரு. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் மறைக்கிறீங்க. மெய்ப்பொருளை மறைக்கும் போது நமக்கு அதை உடைக்கணும்னு தோணுது. புரியுதா இல்லையா? பிரம்மன் தான் ஈசனாக மாறி இருக்கு, பிரம்மன் தான் விஷ்ணுவாக மாறி இருக்கு, பிரம்மன் தான் பிரம்மாவாக மாறி இருக்கு. நீங்கள் ஆரம்பிக்கிற கதையெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ விஷ்ணுவிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி காரணமாக இருக்கிற அந்த தத்துவத்தை பேசுகிறதே இல்லை, எல்லாருமே மறைக்கிறாங்க. ஈசன்னு ஒரு நிலை இருக்குங்கிறத மறைக்கிறான். வேதம் சொல்கிறது தான் சொந்த கருத்து இல்லை, வேதம் தானே சொல்லுது. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன் அப்படி தானே சொல்லுது. அதுதான் சூக்ஷ்ம உடம்புக்கு வரும்போது விஷ்ணுவாக மாறு ஹிரண்ய கர்ப்பனாக மாறுது. அதுவே ஸ்தூல உடம்புக்கு வரும்போது விராட்டாக மாறுது. விராட்டும் நானேன்னு சொல்கிறாங்க, ஹிரண்ய கர்ப்பனும் நானேன்னு சொல்கிறாங்க. ஈசனும் நானேன்னு சொல்ல முடியலையே, ஏன்னா ஈசன் தான் அதை சொல்லணும். சூக்ஷ்மமாக போக போக அவங்களுக்கு வேல்யூ அதிகமாகுதா இல்லையா? அப்போ ஈசனுக்கு மேலே ஒருத்தவங்க மாயாவை நீக்கின ஒரு பொருள், 4வது பொருள் இருக்குது துரியத்தில். அது பேர் என்ன? அது பேர் தான் பிரம்மம். என்ன இவ்வளோ குழப்பம்? இன்னும் தெளிவாகலையா? தெளிவாகலை. 54% வந்தாச்சு. பல 2 ஆடியோ கேட்டாச்சா? புரியுதா? அரிய கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு. அறிவுலேருந்து அனுபவத்துக்கும் அனுபவத்துலேருந்து அனுபூதிக்கும் போகிற நிலையை பற்றி பெருமாள் சொல்கிறார் இந்த உபநிஷத்தில். அதனால் அங்கங்கே புராணத்தை வச்சுக்கிட்டே என்ன ஒருத்தவனும் இந்த உபநிஷத்தை படிக்கிறது இல்லை, இல்லை படித்தாலும் அதை மறைக்கிறாங்க. இதுதான் சொல்ல வேண்டிய கருத்து. ஈசனை தாழ்த்தி பேசுகிறதும் ஈசனை மறைச்சி பேசுகிறதுலையும் என்ன லாபம் யாருக்கு இருக்குது? உயர்வு தான், அது அமைதியாக இருக்குது. எங்களை மாதிரி உள்ளவங்க அது மாதிரி மறைக்க முடியாது, என்னால் மறைக்கவே முடியாது. சரி, ஒரு பக்கம் வந்துருப்போம். இப்போ இந்த ஸ்ரீவாரியில் இந்த வாரியில் இந்த பிரம்மந்தான் சித்தாகி, இப்போ நீங்கள் ரூபந்தான் மாறி இருக்க தவிர சத்து சித்து சித்தாபாசம் 3 இப்போ பிரம்மன் தானே. இப்போ பிரம்மத்தை பற்றி பேசுகிறதே இல்லையா? பிரம்மம் இல்லாமல் ஈசன் வந்தாரா? ஈசன் இல்லாமல் விஷ்ணு வந்தாரா? விஷ்ணு இல்லாமல் பிரம்மா வந்தாரா? இல்லைல்ல. அப்போ நீங்கள் புராணத்தை படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வேதாந்திகள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் பேச வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம், ஆனால் அறிந்து வைத்திருக்க வேண்டும். உண்மை மெய்ப்பொருள் அறிய வேண்டும். பேசுவது நம்மளுடைய வேலை கிடையாது. யார்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை அத்தியனம் பண்ணலை. பட் மெய்ப்பொருள் தானே, சத்தியம் தானே. அதனால் ஒன்று தான் என்னவா எல்லாமே மாறி இருக்குது. அது அமிர்தமாக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும், அதுதான் ரெண்டுமே. நமக்கு தான் அது மலம், அது அமிர்தம். அவருக்கு எல்லாம் அணுக்கள், எல்லாமே சித்து தான். அவர் பரம்பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாயேன்னு பார்க்குறாரு. அது இல்லைங்கிறாரு. இல்லைன்னா அது தெரியுதேம்பிங்க. தெரிகிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை இந்த கிளாஸில், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டீங்க. நாளைக்கு இல்லாதவன் நாளான்னைக்கு புதுசாக ஒருத்தன் வருவான். இதானே அது வாழ்க்கை தத்துவம். அதை தான் சொல்லுது. இல்லை இருக்கையிலாம் அது பேசுகிறதே கிடையாது. அதனால் இந்த பரம்பொருளானது ஜீவனோட சேர்ந்துக்கிட்டு உபாதிகளோடு சேர்ந்ததுனால தேன ஜீவ அபிதா, அதனை ஜீவராசி என்றே எல்லாரும் கூறுவர், புரோக்தா. ஆனால் அது யார்? விசுத்த பரமாத்மனி, அதுவோ தூய்மையான பரம்பொருள். அது இப்போ என்னவா இருக்கு? சுகதுக்கத்துக்கு ஆளாயிடுச்சு. யார் சுகதுக்கத்துக்கு? இதுதான் இப்போ பிரம்ம அசையாதுன்னு சொன்னீங்களே. ஆமாம், அசையாது. ஒன்று அசையாது, ஒன்று அசையும். சத்து அசையாது, எங்கும் இருப்பது அதுவே. எங்கே வேணாலும் அதை தொடர்பு கொள்ளலாம், எங்கே இருந்து வேணாலும் கரண்ட் எடுக்கலாம். அது மாதிரி எங்கும் இருப்பவர். சித்து அசையும் சிம் கார்டு மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி மாற்றி வெவ்வேறு செல்லில் போட்டுக்கிட்டே இருக்கமா இல்லையா? வெவ்வேறு செல்லு மாற்றிக்கிட்டே இருக்கும். 3000 ரூபா செல்லுலேருந்து 30,000 ரூபா செல் வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கமா இல்லையா? சிம் கார்டு மாறுது, சிம் கார்டு செல்லு மாறுது, உடம்பு மாறுது, சிம் கார்டு மாறலை, அதோடைய தத்துவம் மாறலை. எல்லா சிம் கார்டும் ஒரே தத்துவம் தான்.
எல்லா சிம் கார்டையும் எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு நெட்வொர்க்கு யாருக்கும் தெரியுதா? அது கண்ணுக்கு தெரியுதா என்ன? நெட்வொர்க் வந்து சிம் கார்டை தொடர்பு கொள்றதுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்ன? தெரியாது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதே தத்துவம் தான் இங்கே. அதே தத்துவத்தில் தான் இந்த பரபிரம்மமும். அதனால் அவர் இது நுரை, இது அலை, இது நிலைங்கிறது பகுத்து காமிக்கிறதே தவிர மூன்றுமே உண்டு தான். ஆனால் இது உயர்வு, இது தாழ்வுன்னு பேசக்கூடாது. இந்த பேச்சாளர்கள் தான் இந்த பிரச்சனையை. இந்த பேச்சாளர்கள் குரு ஸ்தானத்தில் இருக்காங்களே, குருங்கிறவங்க வேறு, பேச்சாளர்கள் வேறு. குருங்கிறவங்க மெய்ப்பொருளை உபதேசிப்பாங்க, பேச்சாளர்கள் கதை சொல்லுவாங்க, அதில் உள்ள தத்துவத்தை விட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, பேசிட்டு போகணும். அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க, நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்கிறோம். நமக்கு வேதாந்தம் பேசணும்னா வேதாந்தம் பேசணும், அவ்வளோ. அதனால் இந்த பரம்பொருளானவர் இந்த உயிருக்கெல்லாம் அதிபதி வந்து ஹிரண்ய கர்ப்பர் தான். இந்த உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் போய் சேரக்கூடிய லோகம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் சேரக்கூடிய இடம் ஹிரண்ய கர்ப்ப லோகம்தான், விஷ்ணு லோகம்தான். அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப பூலோகத்துக்கு எந்த லோகத்துக்கு போறியோ போ. இங்கே எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா சைத்தன்யத்துக்கும் அதிபதி யாருன்னு கேட்டால் பெருமாள் தான். இந்த ஜகத்துக்கு லோகங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டால் பெருமாள் தான். யார் அவர்? ஈசனுடைய மனம். ஈசனுடைய மனம்தான் பெருமாள். இல்லை சக்தி, இல்லை மாயை, இல்லை மனம், இல்லை பிம்பம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ காமக்ரோத பயம் சாப்பி அடுத்த மந்திரம், 12வது மந்திரம். காம குரோதம் பயம் சாப்பி மோகம் லோபம் மதம் ரஜக ஜன்ம மிருத்யு ச கார்பண்யம் சோகம் தந்திரா சுதா திருஷா. இப்போ இந்த உடம்பை எடுத்ததுனால அடுத்தது என்னென்னலாம்? காமம் இருக்குது, கோபம் இருக்குது, பயம் இருக்குது, மோகம் இருக்குது, லோபம் இருக்குது, மதம். மதம்னா என்னது? மத்து வேறு. இந்து மதம் அப்படின்னு சொல்லணும், நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம். இது சான்ஸ்கிரிட்டில் இந்து மதம் முதல் தா, நம்ம தமிழில் இந்து மதம் 3வது தா. இப்போ மதம்னு சொன்னால் யானைக்கு மதம் பிடிச்சிச்சின்னு சொல்கிறாங்களே, அந்த மதம். என்ன அர்த்தம்? கொழுப்பு அதிகமாக போயிடுச்சு, வீரியத்தை அது கண்ட்ரோல் பண்ணலை, அதனால் அதுக்கு மதம் பிடிச்சிடுச்சு சொல்கிறோம் இல்லையா? அந்த மதம் மனுஷனுக்கு இருக்குது. அப்புறம் ரஜக்னா குணம், தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம், அந்த மாதிரி இந்த ரஜோ குணங்களால் பிடிக்கப்பட்டு காமகுரோதாதிகளால் பிடிக்கப்பட்டு 6 வைரி ஆத்மசத்ருன்னு பேர். நம்ம கூடவே இருந்து நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக தீங்கு பண்ணுறது. மனசுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணோம்? காமக்ரோதாதிகள் ஆட்டி படைக்கும். ராமானுஜர் வைஃபுக்கு ராமானுஜர் மாமியார் என்னென்னமோ சொல்லி கொடுக்குறா பஞ்சமாம்பாளுக்கு. அது நீ போயிட்டு வாங்குது, எங்கள் வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணாதேன்னு சொல்லுது. தன்னுடைய அம்மாவே சொல்லி அனுப்புது, எங்கள் வீட்டில் நீ குழப்பத்தை பண்ணாத, நீ போயிட்டு வா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், தெளிவாக தான் இருக்கோம், என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க, நீ போயிட்டு வான்னு என்ன பண்ணுறா? அது மாதிரிலாம் மருமகள் இருப்பாங்களே, அறிவு இருந்தால் இருப்பாங்க. சம்சாரத்துக்குள்ளே போனால் அறிவு வேலை செய்யுமா? அறிவு இருக்கும், வேலை செய்யாது. படித்த படிப்பு, உங்களுடைய கருணை, அன்பு, தெய்வீகம் எல்லாம் எங்கே மறைஞ்சு போயிடும். எங்கேயுமே லூப் வாழை கொடுக்கறதில்ல அவள். பஞ்சமாம்பாலும் சரி, அவங்களுடைய மாமியார் ராமானுஜருடைய அம்மா காந்திமதியாக இருந்தாலும் சரி, அப்பா சோமையாஜியாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் தஞ்சம்மாருடைய அப்பா ஆறாவமுதனாக இருந்தாலும் சரி, தஞ்சம்மாவுடைய அம்மா தான் கொஞ்சம் பொண்ணை கட்டுப்பாடோடு என்னவோ குடும்ப ஹிஸ்ட்ரியாக மாற்றுதான். அது குடும்ப ஹிஸ்ட்ரியில் அதுவாக மாத்திரன்னு சொல்லி ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கொடுத்து ஏழாகுடம் பண்ணிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து குடைச்சல் தான் அது. என்ன பண்ணுறது? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். நம்ம அறிவு இருக்கிறவங்க டேக்கிள் பண்ணணும். அதை
என்ன செய்யணுன்னா ஒன்றுமே செய்யக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு வேலை என்ன? கடவுள் அதுக்கு அதை தான் படைச்சிருக்கான். அது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம இக்னோர் பண்ணி போயிட்டே இருக்கணும். இக்னோர் பண்ணுறது பல விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுத்துங்க. பதிலே கொடுக்கக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இக்னோர் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் இறைவன் பதில் சொல்லுவான். ப்ரொவோக் பண்ணுறோம், நம்ம தான் அஸ்மிதா ஆகிடுறோம். உடனே அது இக்னோர் பண்ண, அது சொன்னால் நம்ம ஒன்று சொல்லி அது உடனே பதில் சொல்லி சம்சாரம், மன உளைச்சல் எல்லாம் வேணாம். ஈஸியாக இக்னோர் பண்ண கற்றுங்க. அதனால் இந்த ஜீவனானது பரம்பொருளானது இந்த உடம்பு எடுத்துருச்சு. இப்போ காமக்ரோதாதிகள் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு, கார்பண்யம். கார்பண்யம்னா கஞ்சூஸு, தானும் செலவு பண்ணாது, மற்றவங்களையும் செலவு பண்ண விடாது, சேர்த்து சேர்த்து வச்சுக்கோம். பைத்தியம். நாளைக்கு புதைக்கும் போது அது மேலே ஒரு பெரிய படுதுணியை போட்டு மூடுவாங்க. அது பேர் கார்பண்யம்னு பேர். வார்த்தைகள்லாம் வச்சுருக்கு பாருங்கள். ஷோக்க பணத்தை வேலைக்காரங்களாக பயன்படுத்தணும். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் பணம். பணத்தை நிறையா சேமிக்கிறேன், நானும் சாப்பிட மாட்டேன், மற்றவங்களும் கொடுக்க மாட்டேன்னு சேர்த்து வைக்கிறது, லாக் பண்ணுறதே முதல்ல தப்பு. என்ன பண்ணும்? அதனால் பயத்தை கொடுக்கும். யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா அதனால் பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். பாவிக்கால் அந்த பணம் இருக்கும்போதே என்ன பண்ணணும்? பொருளே அருளாக மாற்றிக்கணும். நான் மாற்றிக்க மாட்டேன்னா வச்சுக்கோ, அதுக்கு தான் நீ வேலைக்காரன், வாட்ச்மேன். இப்போ ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது, 10 வீடு இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? 10 வீட்லேயும் கொடுத்தா நடத்துவியா? வாட்ச்மேன் வேலை தானே. 10 வீட்டையும் பார்த்துக்கணும், காவா அடைச்சிக்கணும், நுனியாக நோண்டி விடுவான். அவனே நோண்டி விடுவான், வீட்டுக்காரனே எல்லா வேலையும் பார்ப்பான், A to Z. 10 வீட்டில் கரண்ட் வராது, ஒரு வீட்டில் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், எல்லாம் வாட்ச்மேனெல்லாம் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவார். அருமையான வேலைக்காரன். இயற்கை என்ன பண்ணுது? கடவுள் அருமையான வேலைக்காரன் கிடச்சிருக்கான். இவனை மாதிரி தான் நமக்கு தேவை. 10 வீடை கரெக்டாக பார்த்துக்க, சூப்பராக நீ சாப்பிடாத, யாருக்கும் கொடுக்காத, பத்திரமா மொத்தமாக வச்சுக்க. பேரன் ஒருத்தன் பிறக்க போகிறான், அவன் வச்சு செய்வான், அவனுக்கு வச்சு செஞ்சிடும். அதனால் இந்த மோகம், லோபம், மதம், ரஜோகுணம், இந்த மாதிரி குணங்கள், ஜன்ம மிருத்யு, கார்பண்யம். கார்பண்யம் தான் கஞ்சத்தனம். அப்புறம் சோகம், தந்திரா, பல தந்திரங்கள், சுதா பசி, சுதா லக்ஷுதா, திருஷா தாகம், இதெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் கடந்து அதெல்லாம் அனுபவிக்குது இந்த பிரம்மம்னா சித்து, ஒரு பார்ட்டு. அதான் மாயை அல்லது மனம். திருஷ்ணா, லஜ்ஜா, பயம், துக்கம், விஷாதோ, ஹர்ஷ ஏவம் ச. தாகம், வெக்கம், பயம், லஜ்ஜானா வெக்கம், பயம் துக்கம், விஷாதோனாலும் துயரம், ஹர்ஷ மகிழ்ச்சி, ச மேலும் ஏபி தோஷை நிர்முக்தக. இவ்வளவு தோஷங்களில் இந்த ஜீவனானது, சித்தானது பயணத்தை தொடரணும். பார்த்தீங்களா? நீங்கள்லாம் வெஜிடேரியனாக நல்லா வாழ்ந்துட்டு வரீங்க, அடுத்த ஜென்மம் உங்களுக்கெல்லாம் பிராமண ஜென்மா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவசியமே இல்லை ஜி. நாங்கள்லாம் இந்த ஜென்மாலேயே முக்தி ஆயிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பதிலை. நம்ம முக்திக்கு தான் போயின்னு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள்லாம் இப்படி வைதிகமாக இந்த இறைவன் சிந்தனையோட, பக்தியோட, ஞானமும் யோகமும் சேர்ந்து ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இது தொடர்ந்தால் அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக பிராமண ஜென்மா கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நாங்கள் முக்தி அடைஞ்சிடும், கவலையப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏபி தோஷை விநிர்முக்தகா. இந்த தோஷங்கள்ல இருந்து, இந்த தோஷத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு குத்துது, குறையுது, நாத்தடிக்குது, இது இருக்குது அது இருக்குது, ஒரே பிரச்சனை. என்னென்னமோ நினச்சேன், என்னென்னமோ நடந்துட்டு. வாழ்க்கை நீ அனுபவிக்க வந்திருக்க தம்பி, போகம் பண்ணுறதுக்கு வரல. இங்கே உன்னை வச்சு செய்ய போகுது. அதெல்லாம் நீ கடந்து வரணும். பனிஷ்மெண்ட்டு இந்த வாழ்க்கை, அதுங்கிற அறிவே இல்லை. முதல்ல நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோங்கிற அறிவே இல்லை, சிறைச்சாலைங்கிற அறிவும் இல்லை, அடிமைகள்ங்கிற அறிவும் இல்லை, வேலைக்காரங்கிற அறிவும் இல்லை.
அப்படியா நம்மளும் அப்படியா? யார் சொல்லுவா இதெல்லாம்? யார் சொல்லுவா? எவனும் சொல்ல மாட்டான். சொன்னால் அவனுக்கு கோவம் வரும். சொன்னால் கோவம் வருமா வராதா? அப்போ வேதம் வந்து பொய் சொல்லுதானா? வேதம் பொய் சொல்லல, இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுது. இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி. ஒன்றும் அது மேஜிக்லாம் பண்ணலை, சித்தி மாதிரி யோகம் மாதிரி. ஞானம் இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுது. இவ்வளோ தோஷங்களில் ஒரு ஜீவன் வாழத்துக்கு விரும்புமா? அடுத்தது பிறவி எடுக்க விரும்புமா? விரும்பாது. பேர் தோஷை, இந்த தோஷையிலிருந்து தோஷத்தில் இருந்து வினிர்முக்தக ச ஜீவக, இவற்றிலிருந்து விடுபட்டா அதனை ஜீவக, கேவல ஜீவகனா சைத்தன்யம், சித்து. விடுபட்டதுன்னா சித்து. இப்போ என்ன ஆகிடும்? சித்தாயிட்டா சத்தோடு சேர்ந்துடும். எது சத்தோடு சேர விடாமல்? மனம் தடுக்குது, புத்தி தடுக்குது, அகங்காரம் தடுக்குது. உங்களை ஒரு 10 நிமிஷத்தில் கோபத்துக்கு உண்டாக்கிடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாம்? உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக்கிடலாம். ப்ரொவோக் பண்ணால் நீங்கள் என்னவாயிடுவீங்க? நீங்கள் குருஜி சொல்லியிருக்காங்க சித்தத்தை வாட்ச் பண்ணணும், எண்ணங்களை எல்லாம் வாட்ச் பண்ணணும், அந்த பிரச்சனைக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த நேரத்தில் சிந்திக்க போகிறீங்க. அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொன்னால், நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொன்னால், 2 வாரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். கையிலெல்லாம் துப்பாக்கி வச்சா டப்புன்னு சுட்டுட்டு 2 பேரும் செத்து போய் கிடப்பான். புரியுதா? கிராமத்துலலாம் அப்படி தான் பேசிகிட்டே இருப்பான், டக்குன்னு கத்தியால் குத்திடுவான். சினிமாவில் இல்லை, நிஜமாகவே நடக்குது. நடக்குதா இல்லையா? இத்தனைக்கும் ஸ்கூலுக்கு போயிருப்பான், காலேஜுக்கு போயிருப்பான். என்ன பிரயோஜனம்? பக்குவப்படலை. கேவலோ மத்தக. பாருங்களேன், எத்தனை சினிமாலாம் நம்பவே முடியல, ஆனால் உண்மை எல்லாமே. அதனால் இந்த தோஷங்கள்லேருந்து விடுபட்டவன் ச ஜீவக கேவலோ மத்தக. கேவலம்னா ஒன்லி சித்தாக இருக்குது, சைத்தன்யமாக இருக்குது, விடுபட்ட ஆத்மா. தஸ்மாத், அதனால் தோஷ விநாச அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வாழ்க்கையிலேருந்து உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு, உன்னை சித்த சைத்தன்ய ஸ்வரூபமாக மாற்றுறதுக்கு, தோஷ விநாசம், எல்லா தோஷங்களையும் நீக்கிறதுக்கு தோஷ விநாச அர்த்தம் உபாயம் கதையாமி, ஒரு உபாயம் சொல்கிறேன். ஒரு பிளானு, ஒரு திட்டம் இருக்குது என்கிட்ட. அதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா என்னவாயிடலாம்? விடுதலை அடைஞ்சிடலாம். யோகஹீன கதம் ஞானம். இது நாள் வரைக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு. யாருக்கு? பிரம்மாவுக்கு ஞானத்தை இதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ணியிருக்கார். போன உபநிஷத்தில் ஏதோ ஒரு உபநிஷத்தில் பண்ணியிருக்கார். அவரை தியானம் பண்ண சொன்னால் தியானம் பண்ணலை. பிரம்மா ரொம்ப பிஸியாக இருந்துட்டார். நேரம் இல்லை எனக்கு, நான் வியாபாரத்தை பார்க்குறதா, தொழிலை பார்க்குறதா, உத்தியோகத்தை பார்க்குறதா, தியானம் பண்ணுறதுக்கு மட்டும் நேரம் இல்லை. வேதா கிளாஸே இப்போ தான் ஏதோ தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நடக்குன்னு எங்களுக்கே தெரில. ஞானம் ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் எத்தனை உபநிஷத்து பேசியிருக்கீங்க? 54 உபநிஷத்து. அதில் எல்லாத்துலேயும் 3-2 பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். எனக்கு விடுதலை உண்டான எப்படி இருக்கும்? நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன் அப்படின்னா, ஃபுல்லாக கேட்டுட்டியா? சூப்பர். அதோட நீ இப்போ என்ன செய்யணும்? அடுத்து தியானத்துக்கு போனோம். அது சொல்கிறார், யோகஹீனம் கதம் ஞானம் மோட்சம் பவதி. யோகம் இல்லாத ஞானம் மோட்சம் கொடுக்காதே. போதுமா? அண்டர்லைன் பண்ணக்கூடிய வாக்கியம். யோகஹீனம் கதம் ஞானம் மோட்சதம். யோகம் இல்லாமல் எப்படி ஞானம் மோட்சத்தை கொடுக்கும்? எப்போ சொன்னோம்? நம்ம டே 1ல் மகாயோகங்கிற வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணோம்? பக்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும், யோகமும் இருக்கணும். இப்போ வேதாந்தத்தில் ஸ்ரீ குமரன் வேதம்னு போடுறோம். நம்ம நடத்துகிறதெல்லாம் வேதாந்தம். வேதாந்தத்தில் நிர்குணம். அது நம்ம முருகன் படத்தை போடுறோம். எனக்கு தெரியாதா? அவரே நிர்குணம். நம்ம முருகன் படத்தை ஏன் போடுறோம்? பக்தியும் யோகமும் ஞானம். அதனால தான் பூர்ண பிரம்மஞான சுடர்னு போட்டோம். டே 1 போட்டோம். ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, வார்த்தை வந்துச்சு, அப்படியே போட்டோம். கரெக்டாக ஆகிடுச்சு. ஒரு உபநிஷத்து பேர் போடுறோம், ஒவ்வொரு கடவுள் படத்தை போடுறோம். யாருமே போட மாட்டாங்க. சங்கரர் படத்தை போடுவாங்க, குரு படத்தை தான் போடுவாங்க. சங்கரர் படத்தை போடுவாங்க, ராமானுஜர் படத்தை போடுவாங்க, போதேந்திர படம், ரமணர் படம், இது மாதிரி தான் போடுவாங்க. இல்லையா மொத்தமாக ரிஷிகளுடைய படத்தை போட்டுருவாங்க.
சகுனத்தில் இருக்கக்கூடிய எந்த பரம்பொருள் படத்தையும் போட மாட்டாங்க. நீங்கள் என்ன எந்த புக்கு வேணாலும் வாங்கி பாருங்கள், உபனிஷத்து புக்கு எந்த புக்கு வேணாலும் அட்டைப்படத்தை பாருங்கள். அது ஸ்கந்த உபனிஷதே இருந்தால் கூட முருகன் படம் அதில் இருக்காது. புரியுதா சொல்லுது? ஏன்னா அவங்க நிர்குணம். ஞானங்கிறது நிர்குணம் தானே, கண்ணுக்கு தெரியாதானே. அன்பு, அறிவு, ஆனந்தம் மூணுமே நிர்குணம் தானே. அதனால் நீங்கள் சகுனம் வச்சாதானே பிரச்சனை. சகுனம் வச்சா நாங்கள் மேலானதுன்னு சொல்கிற, அது தப்பாக ஒரு கருத்தை சொல்கிறானேன்னு உடனே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் என்ன பண்ணுறான், இல்லை உங்களை விட நாங்கள் மேலே அப்படின்னு அவன் சொல்கிறான். இது பிரிவினை கிரியேட் பண்ணி சண்டை சச்சரவாகி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு டப்புன்னு செத்து போயிடறான் 2 பேரும். இது காலகாலமாக நடக்குது. எமோஷ்னல் இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அதனால் யோகஹீன கதம் ஞானம் மோக்ஷதம் பவதி துருவம். அதனால் யோகம் இல்லாத, அப்போ நீங்கள் ஞானத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா 100 உபனிஷத்தையும் நான் பேசியிருந்தாலும் நீங்கள் கேட்டிருந்தாலும் எத்தனை நேரம் ஞானத்துக்கு செலவு பண்ணீங்களோ அத்தனை நேரம் தியானத்துக்கு செலவு பண்ணணும்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் 100% இதை நான் முதல் நாளே சொன்னேன். 53 உபனிஷத்துக்கு 25% அனுபவம் வந்திருக்கும் ஏகாகிர சித்தத்தில் இருந்தால். தியானம் இன்னும் போனால், நிறுத்தம்லாம் போய் நிஷ்டைக்கு போனால் அனுபூதிக்கு போயிடும். இப்போ உங்கள் நிலை வந்து 53% அறிவு, 25% அனுபவம், 12% அனுபூதி. இப்போ உங்களுக்கு அதான் இருக்குது. 3த்துலேயே 100 வேணுமா வேண்டாமா? ஞானமும் 100% இருக்கணும், அனுபவமும் 100% இருக்கணும், அனுபவத்தையும் 100% இருக்கணும். அதானே மெய்ப்பொருள். அப்போ நீங்கள் 1ல் பூர்ணமாக அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 33%ன்னு சொன்னது கரெக்டாக தானே இருக்குது. 33%ங்கிறது வேதத்தில் இல்லை, நேரடியாக இல்லை, வார்த்தையாக இல்லை, மறைமுகமாக எவ்வளவுக்கு ஞானம் தெரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு தியானம் செய்ய வேண்டும். ஏன்? அதுதான் சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, அதுதான் அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகிறது. ஏகாந்தம் அவசியம் அவசியம், ஏகாகிரம் அவசியம் அவசியம், நிஷ்டை அவசியம் அவசியம். ஏன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு பிந்து சொன்னேன், தியான பிந்து, நாத பிந்து, அமிர்த பிந்து, தேஜோ பிந்துன்னு ஒவ்வொரு புள்ளியில் ஒவ்வொரு அனுபவம், அனுபூதி, அறிவு, ஞானம் எல்லாம் இருக்குது. நாம் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஞானம் அவசியம், அதோட தியானம் அவசியம். அதை தான் இங்கே வலியுறுத்துகிறார் அவர். யோகஹீனம் கதம் ஞானம் மோக்ஷதம் பவதி துருவம். யோகஹி ஞானஹீனஸ்து. ஞானமில்லாத யோகமும் சமோ மோட்சகர்மணி, மோட்சத்தை தராது. ஞானமில்லாத யோகம், ஞானம் இல்லைன்னா நீ தியானமே பண்ண மாட்டீங்க. எதுக்கு தியானம் பண்ணுறீங்க? இது தியானம் பண்ணினீன்னா, இப்படி பண்ணினீன்னா உனக்கு இவ்வளோ பலன்கள் இருக்குன்னு ஞானத்தை சொல்லுதில்ல, அதனால தான் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. ஞானம் இல்லாமல் தியானம் பண்ண முடியும். ஞானம் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் பண்ணுனா தோல்வி, துக்கத்தில் முடிவடையும். நீங்கள் லௌகீகத்தில் ஜெயிக்கிறதா இருந்தட்டும், அலௌகீகத்தில் பரமார்த்தத்தில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், ஞானம் A to Z இருக்கணும். தியானம் பண்ணலைன்னு சொன்னால் உன்னுடைய அறிவோடு நிற்கும், செயலுக்கு வராது, அனுபவத்துக்கு வராது, அனுபூதிக்கு வராது, வாழ்க்கைக்கு வராது. அதனால் ஞானஹீனஸ்து யோகஹி, ஞானமில்லாத யோகம் சமோ முக்தி தராது. மோட்ச கர்மணி, செய்யக்கூடிய முக்திக்கான முயற்சிகள் அத்தனையும் உபயோகமில்லை. தஸ்மாத் அதனால் ஞானம் ச யோகம் ச முமுக்ஷோ திருடம் அபியசேத். ஒரு முமுக்ஷு, ஒரு சாதகன், ஒரு சிஷ்யன் என்ன பண்ணணும்? ஞானத்தையும் யோகத்தையும் இணைத்து செய்ய வேண்டும், சேர்த்தே செய்ய வேண்டும். நான் முதல்ல ஞானத்தை கேட்டுடுறேன், அன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த ஜென்மா ஃபுல்லாக ஞானத்தை கேட்குறேன், அடுத்த ஜென்மாவில் ரமணர் மாதிரி நேராக தியானத்துக்கு போயிடுறேன், மௌனமாக இருக்கேன், யார்ட்டையும் பேசலை அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. 95% அப்படி தான் இருக்கீங்க. 5% தியானமும் பண்ணுறாங்க. 12 வருஷமா, 12 ஜென்மாவா, 12 கோடி ஜென்மாவாங்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது.
ஆச்சா. அதனால் முமுட்சோ யோகமும் ஞானமும், பக்தியும் யோகம்னா பக்தியை விட்டாங்க அவங்க. பக்தியும் யோகமும் ஞானமும் சொன்னோமா? எப்போ சொன்னோம் அந்த வாக்கியம்? திருப்பள்ளி எழுச்சியில் அது பாடுறோம். பக்தியும் யோகமும் ஞானமும் அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறோம். இப்போ வருது மந்திரம். எப்படி வந்தோம்? அதுதான் அக்கிருத்தம்னு பேர். சரி, அடுத்தது அஞ்ஞான தேவ சம்சாரோ ஞானதேவ முமுச்சதே. அறியாமைங்கிற கடவுளே சம்சாரம். அறிவில்லாத அஞ்ஞான நிலையே உலகம். அதிலேருந்து விடுதலை பண்ணுவதே ஞானதேவ. அஞ்ஞானதேவ சம்சாரம். சம்சாரம்னா பந்தம், பந்தம்னா கட்டு. எத்தனை கட்டு? 3 முடிச்சு, 7 தத்துவம், 3 குணம், 6 பகைவர்கள், 96 தத்துவங்கள். அத்தனையும் நீ கடந்து வரணும். எதனால்? அத்தனையும் கடந்து தான் இப்போ நிற்கிறோம் நாம். எப்படி? ஞானதேவ விமுச்சதே. ஞானஸ்வரூபத்துக்கு வந்ததுனால இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை அடைகிறோம். அஞ்ஞானதேவ சம்சாரோ, அஞ்ஞானங்கிற இந்த உலகத்திலிருந்து ஞானத்தினால் விடுதலை அடையலாம். ஞானஸ்வரூபமேவ ஆதோ ஞானம் ஏகைக்க சாதனம். ஞானம் ஒன்று தான் விடுதலைக்கான சாதனம். இது முக்கியமான வாக்கியம். இது ஞானம் ஞேய ஏகைக்க சாதனம். ஞானம் அறியும் அறிவு, அறியப்படும் பொருளை அறிவதற்கான சாதனம். அதாவது அறிவை அறிவது அறிவுன்னு சொன்னோம்ல, அறிபவனும் அறிவு தான், அறியப்படும் பொருளும் அறிவு தான். இது ரெண்டையும் அறியிற கருவிங்கிற ஞானமும் அறிவு தான். அதனால் ஞானம் ஞேய ஏக சாதனம். ஞானத்தால் தான் ஞேயத்தை அறிய ஒரே சாதனம். அது எப்படி சொல்லுது? ஞானஸ்வரூபமேவ ஆதௌ. பிரம்மம் ஞானஸ்வரூபமாக இருப்பதால் ஞானம் ஏக்க, ஞானம் ஏக்க ஞேய சாதனம். ஞானம் மட்டுமே அறியப்படும் பொருளை அறியும் சாதனம். புரியுதா? க்ளீனாக சொல்லிடுச்சு. முக்திக்கு காரணம் ஞானம்னு சொல்லிடுச்சு. ரொம்ப அழகான மந்திரம் இது. இது வேறு எங்கேயும் வரல, இங்கே தான் வந்திருக்கு இந்த மந்திரம். முதல் வார்த்தையே அஞ்ஞான தேவ சம்சாரோ ஞானதேவ விமுச்சதே. அஞ்ஞானங்கிற சம்சாரத்தை, உலகத்தை, மன உளைச்சலை, துக்கத்தை ஞானதேவன் விமுக்தி விடுதலை அடைய வைக்கிறான். ஞானஸ்வரூப ஏவ ஆதௌ ஞானம் ஞேய ஏக சாதனம். ஞானத்தாலே ஞேயத்தை அறியும் சாதனமாக பயன்படுத்துங்கள். ஞாத்தம் ஏன நிஜ ரூபம். ஞாத்தம்தான் உங்களுடைய சொந்த ரூபம். ஞாத்தமாக இருக்கிறது யார்? அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒருத்தனே. அறியும் கருவியும் ஒன்றே. அறிவாகிய நீ அறியப்படும் பொருளாகிய இறைவனை அறிவென்ற கருவியை வைத்து அறிகிறாய். அதனால் அறிவும் அறியப்படும் பொருளும் அறியும் சாதனமும் ஒன்றே. ஞாத்தம் ஏன நிஜ ரூபம். ஞானத்தின் ரூபம் ஸ்வரூபம். ஞானம் அடைஞ்சிட்ட, நியாயம் இல்லை, இப்போ ஞாத்தா இல்லை, ஞானம் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலை தான் கைவல்யம்னு பேர். 3 இல்லை, 1 தான் இருக்குது. 1 மட்டும்னு சொல்கிறது தான் கைவல்யம். இப்போ என்ன இருக்கு? ஞானம் மட்டும்தான் இருக்குது. அதான் முருகன் மட்டும்தான் இருக்கார். சிவம் போயிடுது, சக்தி போயிடுது. சிவம் சக்தி சேர்ந்து தான் பிறந்தது முருகன். முருகன் ஞானஸ்கந்தனாக இருக்கான், அதாவது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். அதனால் ஞாத்தம் ஏன நிஜரூபம் கைவல்யம் பரமபதம். இந்த ஞானம்தான் கைவல்யம், ஞானம்தான் பரமபதம். அதனால் ஞானத்தை முதலில், இதுதான் நேற்று பராவைராக்கியன்னு பெரிய வார்த்தை இது. இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் மற்ற சுகபோகங்களை தூக்கி எறிவேன். அப்படி தூக்கி எறிஞ்சவங்க தான் இன்றைக்கி லெஜண்டரி வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது மியூசிக்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும்,
ஒரு நிலையை தொடர வரைக்கும் இந்த போகங்களில் ஈடுபட மாட்டேன், அந்த நிலையை தொடரலைன்னா இந்த போகமே எனக்கு தேவையில்லைன்னு ஒரு வைராக்கியம் வரும். அது பராவைராக்கியம். அது டப்புன்னு வந்துடாது. அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பயிற்சி வேணும், முயற்சி வேணும், குரு வேணும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே லைட்டை போடணும்னு சொல்கிறோமா இல்லையா? கண்ணில் ஒரு துரும்பு பட்டால் உடனே அதை நீக்கணும்னு முயற்சி பண்ணுறோமா இல்லையா? ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கலாம். கண்ணில் ஒரு ஒரு ஸ்க்ராப்பு, ஏதோ ஒரு இரும்பு தூள் பட்டுடுச்சு, பரவாயில்ல, அது பேசாமல் இருக்கட்டும், நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், நான் இருப்போம். எவ்வளோ இம்மிடியேட்டாக அதை வெளியில் எடுக்க முடியுமோ எடுப்போமா இல்லையா? அந்த மாதிரி தலையில் தீ பிடிச்சா எப்படி பண்ணுவான்? தலையில் தீ பிடிச்சி எரியுது. நீங்கள் இந்த இந்த ஹாப்பி பர்த்டேக்கு ஒன்று ரவுண்டாக வச்சு கட் பண்ணுவீங்களா? அது பேர் என்ன? அந்த கேக்கில் ஏதோ ஃபாகை தடவி நெருப்பை வச்சு ஊதி முகமெல்லாம் பற்றி தலையெல்லாம் எரியுது ஒருத்தனுக்கு. யூடியூப்பில் இருக்குது. இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? சினிமாவில் என்ன காமிச்சாலும் செய்கிறேங்கிற பழக்கம். என்ன பழக்கம் அது? கேடுகட்ட அறிவு. தலை ஃபுல்லாக எரியுது பற்றிக்கிட்டு. அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு வாரம் ஆகட்டும், நான் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கிணறு தோண்டுங்க எல்லோரும் சேர்ந்து, அப்படி சொல்லுவானா? தீ பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுவான்? உடனே தண்ணியில் போய் விழுவான். அதானே? இருக்கிற தண்ணியை எதோடய தலையில் குண்டான தலையில் விடுவானா? விட மாட்டான். இல்லைன்னா காலி அவர் முடியாது. அப்புறமா முளைச்சிருக்கோம் 6 மாதத்தில். கொஞ்சம் லேட்டாக தான் முளைக்கும். கறிக்கிடுச்சுன்னா முளைக்காது, தெரியுமில்ல? நான் ஜாக்கிரதை தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாருக்கும் முடி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு எத்தனை ஷாம்பு, எத்தனை ஐயோயோயோ இந்த நாற்றை முடிச்ச இந்த உடம்புக்கு எத்தனை, அதான் ஃபாகு இருக்குல்ல அப்படிங்கிறான். அது ஒரு விளம்பரமா? அது ஒரு டீ கடையில் பார்க்குற 25 ஐட்டம் வச்சுருக்கான் அந்த சென்ட்டு, இந்த நாற்றை முடித்த உடம்புக்கு அடிக்கிறது. நீ நல்ல சத்தில் நின்று உன் உடம்பே மனம் வீசும். ஆத்மாவுக்கு மனம் இருக்குது. அந்த மனம் யாராலையும் கொடுக்க முடியாது. கண்ட கர்மத்தை என்ன பண்ணுறான் பார்த்தா 25 அடிக்க வச்சுருக்கான். எல்லாம் ஒரு ஜானில் இருக்குது, ஒரு ஜான் அரை ஜானில் இருக்குது. அது கடையில் விற்கிது. அதை போய் இது வாங்கிட்டு வந்துருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. டிவியில் போட்டு காட்டுறான்ல. இப்போ நம்ம ரச்சிதா கேட்டால் கூட 4 பேர் சொல்லுவாள். இப்போ சொல்லுமா சென்ட்டு பேர்லாம் சொல்லி பார்க்குறோம். அது மாதிரிலாம் இருக்குது. என்ன பண்ணுறது? அதனால் ஞாத்தம் ஏன நிஜரூபம் கைவல்யம். ஞானத்தினுடைய ஸ்வரூபம் என்ன தெரியுமா? கைவல்யம், பரமபதம். அதுதான் மேலான நிலை. அதுக்கு மேலே நிலையே இல்லை. நிஷ்கலம், அதுவே பிரம்மம், அதுவே நிஷ்கலம். அதுக்கு அவயவங்கள் கிடையாது. நிர்மலம், அழுக்கு இல்லை. அது சாக்ஷாத் சச்சிதானந்த ரூபகம். யார் ஞானம்னு சொன்னாலும் நீன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஆத்மா, ஞானம், நான் 3 ஒன்று தான். நான், ஆத்மா, ஞானம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதனால் அது எப்படி இருக்குன்னா சாக்ஷாத் சச்சிதானந்த ரூபகம், சத்து சித்த ஆனந்த ரூபகம். உற்பத்தி ஸ்திதி சம்ஹார ஸ்பூர்த்தி. உற்பத்தின்னோ ஸ்திதின்னோ சம்ஹாரம்னோ ஸ்பூர்த்தி ஞான விவர்ஜிதம். இந்த உலகை ஞானமே நீக்குகிறதுன்னு அர்த்தம். அதாவது உற்பத்தியும் பொய், ஸ்திதியும் பொய், சம்ஹாரமும் பொய், தோன்றுவதும் நிற்பதும் மறைவதும் பொய், மித்து அப்படின்னு சொல்கிறது ஞானம். இந்த சம்சாரத்தை நீக்கினா முடிஞ்சு போச்சு. இந்த மனதை நீக்கிட்டா நாம் ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். மனதை நம்ம நீக்கிட்டோம்னா மனோவாசனா வாசனாசயம், மனோநாசம் வாசனாசயம். இது ரெண்டுத்தையும் நீக்கினா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஸ்வரூபத்துக்கு வந்துடுவோம். நாம் யார், நம்மளை நாம நிற்போம். நம்மளை பரம்பொருள்னு இல்லைன்னு மறைக்கிறது எதுனா மனம்தான். நம்ம அல்போன்னு சொல்கிறது மனம்தான். அதனால் உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம் ஸ்பூர்த்திலாம் ஞான விவர்ஜிதம். ஞானம் நீக்கிவிடும், ஞானம் நீக்குகிறது. மித்யா உலகை ஞானம் நீக்குகிறதுன்னு அர்த்தம். ஏதத் ஞானம் இது புரோக்தா மத யோகம் பிரவீமி.
இந்த ஞானத்தை ஏத்தது ஞானம், இந்த ஞானத்தை, இந்த சம்சாரத்தை நீக்கக்கூடிய ஞானத்தை, சுத்தமான ஞானத்தை, சச்சிதானந்த ஸ்வரூப ஞானத்தை, புரோக்த மத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கூறியிருக்கிறேன், ஞானத்தை உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன். இனி என்ன பண்ண போகிறேன்? யோகம் பிரவீதி தே, உனக்கு யோகத்தை சொல்லித்தருகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பெருமாள். யோகோஹி பகுதா பிரம்மன் வித்யதே விவகாரதக, யோகத்தை பலவிதமாக கூறுவர். யோகஹி பகுதா, யோகம் பலவிதமான யோகம் இருக்கு. வித்யதே விவகாரத்தக, நடைமுறையில் யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம் 3 தான் பேசுகிறோம் நம்ம. இந்த ராஜயோகம் அல்லாமல் சில யோகங்கள் இருக்குது, அதை பற்றி ஜப யோகம் பண்ணுவாங்க, அது மாதிரி சில யோகங்கள், அதெல்லாம் சொல்ல போகிறார் இப்போ. யோகஹி பகுதா பிரம்மன் வித்யதே விவகாரத்தக, விவகாரத்தக நடைமுறையில் யோகங்கள் பலவிதமாக இருக்கின்றன. மந்திர யோகம், வெறும் மந்திரத்தை வச்சே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சதா. அது என்ன ஆகுதுன்னா, அதுதான் ஓங்காரம். என்ன பண்ணோம்? நாதத்துக்கு கொண்டு போய், நாதாந்தத்துக்கு கொண்டு போய், சொரூபத்துக்கு கொண்டு போயிடும். அது யோகம்தான். ஆனால் அதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் உட்காந்து ஜபம் பண்ணால் ஜபம் பண்ணிவிடுவானா? வெறும் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவன் அதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எங்கே போயிடலாம்? கர்ப்பகிரகம் போயிடலாம். அதுக்கு தான் உபதேசம்னு பேர். குரு உபதேசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம்ல, மந்திர யோகம்னு பேர். இப்போ உங்களுக்கு வார்த்தைகள் தானே உங்களை உள்ளே அழைச்சிட்டு போகுது. வெளியில் சுற்றிட்டு இருக்கிற நம்ம யார் அழைச்சிட்டு போகிறா? இந்த வார்த்தைகள் தானே நமக்கு ரியலைசேஷன் கொடுக்குது. ஆமாம் ஆமான்னு மறுக்க முடியாது. எந்த வார்த்தையும் நடைமுறையில் இல்லாத வார்த்தையாச்சே. எங்கேயும் நீ பார்க்க முடியாத வார்த்தைகள், எங்கேயும் எழுதி போடாத வார்த்தைகள், எந்த டிவிலையும் வராத வார்த்தைகள், எந்த நண்பர்கள்ட்டேருந்தும் வராத வார்த்தைகள், எந்த பேரண்ட்டுக்கும் தெரியாத வார்த்தைகள் உபனிஷத்து வடிவமாக வேதத்துக்குள் மறைந்திருக்கிறது. உபனிஷத்து வந்து வேதத்தினுடைய கிரீடம், தலைப்பகுதின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை மந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அடுத்தது லய யோகம்னு ஒன்று சொல்கிறாங்க. லயம்னா என்னென்னா, அந்த பிரம்மத்தை தொட்டவன் சகஜ சமாதியில் இருப்பான்ல, எல்லா வேலையும் செய்வான், ஆனால் சிந்தனை அவனுக்கு இறைவன் இடத்துல இருக்கும்ல. அது மாதிரி குருவனுடைய உபதேசத்தினால, ஒரு மெய்ப்பொருள் பாயிண்ட்டை சுட்டி காட்டுறதுனால, ஒரு கண்ணை திறந்து விட்டதுனால சதா சிந்தனைகள் அதை பற்றியே இருக்கும். அவன் நிற்பான், நடப்பான், போவான், வருவான். இன்னும் ஞானம் அடையலை, பூர்த்தி அடையலை, ஆனால் இறைவன் சிந்தனை வந்துடுச்சு. இந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டான். சகஜ சமாதியில் இருக்கிறவன் 24 மணி நேரமும் சிந்திப்பான், ஆனந்தத்திலே இருப்பான். இந்த லய சமாதியில் வந்து வேலை செய்யும் போதும் ஒவ்வொரு வேலையிலும் இறைவனை கனெக்ட் பண்ணியே செய்வான். அப்பப்போ தன்னை மறந்துடுவார், அப்பப்போ இல்லறத்தில் ஈடுபடுவார், அப்பப்போ அங்கே போவார், இங்கே வருவார், அப்பப்போ ஜபமும் பண்ணிக்குவார். அது மாதிரி லயயோகம். அப்புறம் ஹடயோகம், அசோ ராஜயோகத்தக. ஹடயோகம், ஹடயோகம்னு தனியாகவே போகுது. ராஜயோகம் வந்து தியானம், அஷ்டாங்க யோகம் தான் ராஜயோகம். ஹடயோகம்னு ஒன்று தனியாக போகுது. ஆனால் இதுலேருந்து பிரிஞ்சது. ஆரம்பத்தில் இதோடு இருந்தது, அது சித்தியை நோக்கி போகும். நெருப்பில் சுற்றி 5 குண்டங்களை போட்டு நடுவில் உட்காருறது, உடம்ப 9 கண்டங்களாக நவகண்டங்களாக பிரித்து போடுறது, பல வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க, இன்ஃபர்மேஷனுக்காக இதை சொல்கிறேன். மந்திரங்கள் வர்றதுனால இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா பண்ண மாட்டேன். அசோ ராஜயோகத்தக. அடுத்தது ராஜயோகம். இதில் ஆரம்பச்ச கடர்ச்சைவ ததா பரிச்சயக ஸ்மிருதக நிஷ்பத்திஹி சேத் அவஸ்தா ச சர்வத்திர பரிகீர்த்திதக. ஆரம்பச்ச கடச்ச பரிச்சய, ஆரம்பம், அப்புறம் கட, அப்புறம் பரிச்சயம், அப்புறம் நிஷ்பத்தின்னு அவஸ்தா 4 வகையாக சர்வத்திர பரிகீர்த்திதக புகழ் பெற்றிருக்கின்றன. ஏதேஷாம் லக்ஷணம் பிரம்மன் வக்ஷிய ஸ்ருணு சமாசதக. ஏதேஷாம் அவற்றை பற்றி பிரம்மன், ஏ பிரம்மா,
அதனுடைய லட்சணம் வக்ஷியே சொல்கிறேன், சமாசதக சுருக்கமாக சொல்கிறேன், ஸ்ருணு கேட்பாயாக. டயலாக் மாதிரியே இருக்கு. மாத்ருகாதி யுதம் மந்திர द्वादश शब्द तु यो जपेते मातृकादि युतम. मातृकाना மாத்திராப்படி மாத்திரை அளவில் இந்த ஓங்காரத்தை இப்போ நம்ம சொன்னோம்ல, கிராஷ்வாம் தீர்க்கம் புளுத்தம் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி மாத்திருக்காப்படி மந்திர உபதேசம் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, துவாதசப்தம் 12 மாதம் 1 வருஷம் ஜபிக்கணும், காலை மதியம் மாலை. இது ஜபயோகத்தில் இது இருக்குது. எதுக்கு? சித்த சுத்திக்காக. எண்ணங்கள்லாம் வெளியில் அலைப்பாயறதுலாம் ஆகாது, பிரத்யாகாரமாகும். எண்ணங்கள் நிற்கும். அப்புறம் பிரத்யாகாரத்துலேருந்து தாரணா போய் தியானத்துக்கு போய் சமாதிக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜபயோகம் பண்ணணும். கிரமேண லபத்தே ஞானம் அனிமாதி குணான்விதம். இந்த லைன் அற்புதமான லைன். கிரமேண லபத்தே ஞானம், படிப்படியாக பெறுவது ஞானம், ஞானமும் சித்தியும். கேட்குறோம்ல, பக்தி இறைவன் கொடுத்துருக்கான். இப்போ நாம் எதை அடையணும்? முக்தியும் சித்தியும். முக்திக்கு ஞானம், சித்திக்கு யோகம். அதை சொல்லுது இங்கே. கிரமேண லபத்தே ஞானம், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ, நம்பிக்கை இருக்கோ, குரு மீது, வேதத்தின் மீது, இறைவன் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவன் ஞானத்தை பெறுகிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதே போல் கிரமேண லபத்தே ஞானம், படிப்படியாக பெறுவது ஞானம். கிரமேண லபத்தே ஞானம். இந்த லைனை எழுதுங்க. கிரமேண லபத்தே ஞானம் அனிமாதி. 4 வார்த்தைகளையும் எழுதுங்க. மகா வாக்கியம்தான். கிரமேண லபத்தே ஞானம். கிரமேண லபத்தே ஞானம் அனிமாதி குணான்விதம். ஞானமும் சித்தியும் படிப்படியாக பெறப்படுகிறது. எல்லாருக்கும் உண்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. யார் ஒருத்தவங்க இதில் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு படிப்படியாக ஞானமும் சித்தியும், முக்தியும் சித்தியும் உண்டுன்னு சொல்கிறது. கிரமேண லபத்தே ஞானம் அனிமாதி. அனிமாதி சித்திகள், அஷ்டமா சித்திகள் சொல்கிறோம்ல, அதான் அனிமாதி. கிரமேண லபத்தே ஞானம் அனிமாதி குணான்விதம். அல்பபுத்திரிம் யோகம் சேவத்தே சாதகாம். இதனை விட்டவர்கள் அல்பபுத்திவாளர்கள். என்ன மெதுவாக நடக்குது, என்ன எப்போ நடக்கும் சொல்ல முடியலையே, ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு அல்பபுத்திவாளர்கள் யோகத்தையோ ஞானத்தையோ விட்டு விடுவார்கள். சாதக அதம். இந்த யோகத்தை விட்டவர்கள் அல்பபுத்தி, சிற்றறிவு மிக்கவர்கள், சிற்றறிவு மிக்க அதம சாதகர்கள். ரொம்ப அருமையாக சொல்லிடுச்சு. அல்பபுத்திரிம யோகம் சேவத்தே சாதக அதம. யோகத்தை விட்டவர்கள் அதம சிஷ்யர்கள், சாதகர்கள். அடுத்தது லயயோகச்ச சித்த லயக. லயயோகத்தை பற்றி சொல்லு. இந்த லயயோகம் சித்தம் லயமாகும். சித்தம்னா என்னது? மனம் என்னமாகும்? லயமாகும். எங்கே லயமாகும்? புத்தியில் கரைஞ்சிரும். புத்தி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மனம் புத்தியில் கரைஞ்சிரும், வெளியில் போகாமல் உள்ளே போயிடும். புத்தி எங்கே கரையும்? சித்தத்தில் கரையும். சித்தங்கத்தில் கரையும், சித்தில் கரையும். அது பேர் லயம்னு பேர். அது கோட்டிஷக பரிகீர்த்திதக. அது கோடி வகை இருக்குது. இந்த மனம் எப்போ வேணாலும் லயமாகும். எந்த பொருள் பார்த்து லயமாகிடும், ஒரு வார்த்தையை பார்த்து லயமாகிடும். அதனால் அந்த லயயோகத்தை சித்தலயகன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோடி
கோடி வகைகள் இருக்கு. அப்படி பரிகீர்த்திதக அப்படி பெயரும் பெற்று இருக்கிறது, புகழ் பெற்று இருக்கிறது. கச்சம் திஷ்டன் ஸ்வப்பன் புஜ புஞ்சன் தியாயன் நிஷ்கலம் ஈஸ்வரம். கச்சம் போவதும், திஷ்டன் நிற்பதும், ஸ்வப்னம் கனவிலும். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், ஸ்வப்னம்னு சொல்லலாம், இல்லைன்னா வப்பனம்னு சொல்லலாம். சரி, நம்ம நிற்கிறது கனவு நனவு அப்படி தானே பேசுகிறோம், அதனால் கனவுன்னு எடுத்துக்குவோம். கனவிலும், புஞ்சன் அனுபவத்திலும், தியாயேன் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது. யாரை? நிஷ்கலம் ஈஸ்வரம். ஈஸ்வரனை நினச்சிக்கிட்டே இருந்தால் டக்குன்னு லயமாயிடும். ஆலயத்தில் என்ன நடக்குது? கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் மறக்கிறோமா? என்ன அது? ஆத்மா, அதாவது மனமானது ஆத்மாவோடு லயமாகிறது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம், துள்ளி குதித்த மனம், துக்கமாக இருக்கிற மனம் இப்போ என்னவாயிடுச்சு? கம்ப்ளீட்டாக லயமாகி நிற்குது. சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நிற்குது. அப்படி லயமாகி நிற்கிறது ஒரு ஆனந்த நிலை, தன்னை மறந்து நிற்குது. அதான் கச்சம் திஷ்டன் ஸ்வபனம் புஞ்ச தியாயேன். எல்லா இடத்துலையும் நிற்கும்போதும், போகும்போதும், வரும்போதும், நனவிலும் கனவிலும் தியானம் எங்கே இருக்கு? நிஷ்கல ஈஸ்வரன், அவயவம் இல்லாத ஈஸ்வரன். பார்க்கணும்னே இல்லை, நேராக பார்க்கணும்னே இல்லை. கடவுள் கோயிலில் இருக்கார், இருதயத்தில் இருக்கார், எங்கேயோ இருக்காருங்கிற தத்துவத்தோட அந்த சத்தோட சிந்தனையில் இருக்கிறது. அது பேர் லயம்னு பேர். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். 23 மந்திரம் பார்த்துருக்கோம். அதாவது 9லேருந்து 23. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.